சிவன்மலை உத்தரவு பெட்டி ரகசியம். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் புகழ்பெற்ற உத்தரவு பெட்டி. சிவன்மலை முருகப்பெருமான் பக்தர்களின் கனவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளைக் கூறி அதை இந்த பெட்டியில் வைக்கும்படி உத்தரவு இடுவதாக நம்பப்படுகிறது. இதனால்தான் இது உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது எப்படி நடக்கிறது? கனவில் உத்தரவு. ஏதோ ஒரு ஊரில் உள்ள பக்தரின் கனவில் முருகன் தோன்றி இந்த பொருளை கொண்டு போய் பெட்டியில் வை என்று கூறுவார். பூசாரி உறுதி செய்தல். அந்த பக்தர் கோவிலுக்கு வந்து முறையிடுவார். பின் கடவுள் முன் பூ போட்டு, அதாவது சம்மதம் கேட்டு உறுதி செய்த பிறகு ஏற்கனவே பெட்டியில் இருக்கும் பொருள் எடுக்கப்பட்டு புதிய பொருள் வைக்கப்படும். கால அவகாசம். அடுத்த பொருள் குறித்து வேறொரு பக்தருக்கு உத்தரவு வரும் வரை பழைய பொருளே பெட்டியில் இருக்கும். இது சில நாட்களோ அல்லது சில ஆண்டுகளோ கூட நீடிக்கலாம். இதன் முக்கியத்துவம். சமூக மாற்றங்கள். இந்த பெட்டியில் வைக்கப்படும் பொருள் அந்த காலகட்டத்தில் சமூகத்தில் நடக்கப் போகும் நன்மைகள் அல்லது தீமைகளின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஏர் கலப்பை அல்லது மண். விவசாயம் செழிக்கும் அல்லது நிலம் சம்பந்தமான மாற்றங்கள் வரும். தண்ணீர். வெள்ளப்பெருக்கு அல்லது வறட்சி ஏற்படும். தங்கம். பொருளாதாரத்தில் மாற்றம் அல்லது தங்க விலை உயர்வு குறைவு. துப்பாக்கி அல்லது இரத்தம். போர் அல்லது கலவரம் போன்ற பதற்றமான சூழல். இந்த நடைமுறை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. பக்தர்கள் இதனை முருகப்பெருமான் உலகுக்கு தரும் ஒரு முன்னெச்சரிக்கை செய்தியாகவே கருதுகிறார்கள்.